நம்ம பார்க்க போகிறது இயற்கை சிகிச்சையில் சால்ட் வாட்டர் கார்க்லிங். சால்ட் வாட்டர் கார்க்லிங் அதாவது உப்பு நீர் கொப்பளித்தல் அப்படின்றது இது வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் ஒரு முக்கியமான சிகிச்சை. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த சால்ட் வாட்டர் கார்க்லிங் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இது ஒரு ரிசர்ச் ஆய்வு பண்ணி நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து இது குணமடைகிறத நம்ம நேராகவே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சால்ட் வாட்டர் கார்க்லிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. இட் இஸ் அரவுண்ட் 98 ஒரு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு சுடு தண்ணி இருக்கலாம். இந்த சுடு தண்ணி வந்து ஒரு 200 ml வரைக்கும் தண்ணியை நிரப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் உப்பு. இந்த கல் உப்பு வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரல் சானிடைசராக வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம உடம்புல வந்து நேச்சுரல் சானிடைசராக வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கிராம் ஆஃப் சால்ட் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்பு கரையிற வரைக்கும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து காகிள் பண்ண போகிறோம், கொப்பளிக்க போகிறோம். இது மெயினாக வந்து இதனோட இதை வந்து பார்த்திங்கன்னா தொண்டைக்கு நம்ம வந்து இது ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிப்பிங் எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தொண்டை வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியை வந்து எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியை எடுத்துக்கிட்டு தொண்டையில் நல்ல ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். தலை பகுதியை மேல் பக்கமாக பார்த்து இருக்கணும். அந்த கலகல அப்படின்றக்கூடிய ஒரு சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த தண்ணியும் அந்த சால்ட்டும் கலந்தது பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய செல்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து ரெஜுவினேட் பண்ணும். ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே குனிஞ்சு மெதுவாக வந்து கீழே தரையில் நீங்கள் திப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து சிங்கில் திப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு 3 தடவையிலேருந்து 5 தடவை பண்ணலாம். அடுத்த தடவை பாருங்கள். நல்லா அந்த ஃபோர்ஸ் கொடுக்குற போது அந்த தொண்டை பகுதியில் நல்லா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே அங்கே இருக்கக்கூடிய திசுக்களை வந்து தூண்டப்படுது. தொண்டையில் இருக்கக்கூடிய திசுக்களை வந்து தூண்டப்பட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சையாக வந்து அளிக்கப்படுது. மெதுவாக கீழே திப்பிடுங்க. இன்னும் ஒரு முறை பண்ணுங்கள். ஸோ இந்த சால்ட் வாட்டர் கார்க்லிங் வந்து எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் ஒரு தடவை, மத்தியானத்துக்கு அப்புறமா ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை பண்ணலாம். இந்த 3 வேளை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலையில் எந்திரிச்சு பல்ல துளக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணுறப்போ யூஸ்வலாக இந்த சால்ட் வாட்டர் கார்க்லிங் ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் எஃபெக்ட் வந்து நீடிச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி மத்தியானத்துக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி பண்ணலாம். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சால்ட்டும் இந்த ஹாட் வாட்டரும் மிக்ஸ் பண்ணுறப்போ இது ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுது, ப்ளீச் பண்ணுது. நம்ம எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொண்டை பகுதியில் வந்து தைமஸ் கிளாண்ட் அப்படின்றது ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பியை டைரெக்டாக வந்து தூண்டப்படுது. அந்த சுரப்பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு குழாய்க்கு, அதாவது ட்ரக்கியாவுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். அப்போ அந்த திசுக்களை வந்து தூண்டப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. எப்படி எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா தைமஸ் கிளாண்டில் வந்து உங்களுக்கு வந்து டி லிம்போசைட்ஸ் வந்து உருவாகுது. டி லிம்போசைட்ஸ் அப்படின்றது வெள்ளை அணுக்கள். இது ஒரு வகையான வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் தான் நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். எந்த ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ எது உள்ள வந்து நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆனாலும் அது வந்து தொண்டையிலேயே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிடும். ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயே வந்து அந்த வைரஸோட அழிச்சிடும். அதே மாதிரி வைரஸை வந்து மல்டிப்ளை ஆக விடாமல் அங்கேயே வந்து நம்ம அதிகப்படுத்தாமல் பார்த்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து மெயின் வந்து ஆஸ்பெக்ட். ரெண்டாவது
வந்து பார்த்தீங்கன்னா சோர் த்ரோட், தொண்டை வந்து ஒரு வறட்டு இருமல், சளி அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சால்ட் வாட்டர் காக்லிங் வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாகவே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பேஷண்ட்டு, அதேமாதிரி இந்த மாதிரி கோவிட் பேஷண்ட்டு, அப்புறம் வேறு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி சால்ட் வாட்டர் காக்லிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து த்ரோட் ரீஜனில் நல்லா வந்து ரெஜுவினேட் ஆகி அது மூலமாக ஒரு மைண்டு வந்து ரெஃப்ரெஷிங் எஃபெக்டும் கிடைக்கும், ஒரு நல்ல தூக்கமும் கிடைக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உணவு குழாய்க்கு போகக்கூடிய இது பேரிங்ஸையும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ரெஜுவினேட் பண்ணும், நல்ல பசி எடுக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு நிவாரணமாகவும் இருக்கும் இந்த சால்ட் வாட்டர் காக்லிங். இந்த வாட்டரும் சால்ட்டும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் சானிடைசர், எப்படி நம்ம ஹேண்ட் சானிடைசராக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி த்ரோட் ரீஜனுக்கு ஒரு நேச்சுரல் சானிடைசர்னு சொல்லலாம். ஸோ டெய்லி இந்த சால்ட் வாட்டர் காக்லிங் இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருந்து தினமும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து பெரியவங்களும் சரி எல்லாருமே அதை ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு அதிகப்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். நம்மளோட இம்யூன் பூஸ்டிங்கை வந்து நம்ம இம்யூன் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம பாடியில் இம்யூனிட்டி அதிகப்படுத்திக்கிறதுக்கு இம்யூன் பூஸ்டிங் ட்ரிங்க் வந்து நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் எபிசோடில். ஸோ அந்த இம்யூன் பூஸ்டிங் ட்ரிங்க் மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரி உணவு முறைகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம், என்ன மாதிரி டயட்லாம் வந்து நம்ம இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு விட்டமின் சி ரிச் ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதாவது நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யாப்பழம், அன்னாச்சி பழம், இந்த மாதிரி விட்டமின் சி அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ் நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஆஃப்டர்நூனில் லஞ்சில் நம்ம சாப்பிடும்போது நிறைய காய்கறிகள், கீரைலாம் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதே மாதிரி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கீரை சூப் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீரை வெஜிடபிள் சூப் வந்து நம்ம எடுக்கும்போது நல்ல ஹாட்டான சூப் எடுக்கும்போது இந்த தொண்டை வலிலாம் வந்து நம்மளுக்கு சீராகும், தொண்டைக்கு வந்து ஒரு இதமான ஒரு சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும், நல்ல பசி எடுக்கும், நல்ல டைஜஷன் ஆகும் இந்த மாதிரி நம்ம சூப்ஸ் குடிக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் கண்டிப்பாக ராகி, ஆனியன் சேர்த்து ராகி அடையோ அல்லது ராகி கஞ்சி வாரத்தில் அட்லீஸ்ட்டு 3-4 நாள் வந்து ராகி வந்து இந்த கேழ்வரகு வந்து நம்ம சேர்த்துக்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட போன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச் ஃபுட்ஸ் லைக் பாதாம், வால்நட்டு, கிரவுண்ட் நட்ஸ், இந்த மாதிரி நிறைய நட்ஸ் வந்து டெய்லி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறது, நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது மிக மிக அவசியம். அடுத்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து முளைக்கட்டின பயிர், அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் வந்து தினமும் ஒரு 50 கிராம்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இல்லைனா சுண்டல் ஃபார்மில் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ப்ரோட்டீனுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கும். ஸோ வாட் வி ஈட் தட் வி ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன வந்து நம்மள உணவில் எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு வெளிப்பட காட்டுது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்மளோட உணவு பழக்கங்களில் கொஞ்சம் சில மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தாலே நம்ம வந்து நம்ம உடம்புல பலவிதமான நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் எளிய யோக சிகிச்சை பார்த்தோம், இம்யூன் பூஸ்டிங் ட்ரிங்க் பார்த்தோம், சில எளிய இயற்கை மருத்துவ சிகிச்சைலாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஒன் மோர் சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த யோகா நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யோகா நேச்சுரோபதி டாக்டர்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே நல்லது. இப்போ சிச்சுவேஷனில் வந்து கன்சல்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் கோவிட் பேஷண்ட்ஸ்லாம் மட்டும் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி யோகா நேச்சுரோபதி டாக்டர்ஸ் மூலமாக ரிலீஸ் பண்ண வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்து யோகா, மற்ற டயட்டு, இதெல்லாம் வந்து மற்ற நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது நல்லது. யோகா நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இந்த கொரோனாலேருந்து நம்ம மீண்டு வருவோம். ரெகுலராக இந்த சேனல் பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த யோகா நேச்சுரோபதி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.